எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கே முயல் மண்டை அங்கே இங்கே தானே இருக்கோம் ஐயாலே ப்ரோ ஏண்டா செக்கப் பண்ணிட்டு செக்கப்பு இப்போ வாடா இப்போ வாடா டேய் வாடுறா இங்கே போடுறா ஓ போடு ஐயால ஃபாலோ பண்ணுறியா? ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈவில் ரேபிட் ஹாரர் கேம் ப்ளே பண்ணுறோம். ஈவில் ரேபிட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஸ்கேப் கைஸ். ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரேபிட் கடத்திச்சிருக்கோம். அந்த ரேபிட் வந்து நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றி பஸ்ஸில் ஏற்றி வேன் மூலமாக காப்பாற்றி கூப்பிட்டு வரணும். அதுதான் என்ன பண்ண போகிறோம். சீக்கிரம் லைக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம், ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிடலாம். லைக் பண்ண முடியாது, அப்புறம் காப்பாற்ற முடியாது, எஸ்கேப் பண்ண முடியாது. அதனால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். சரி வாங்க நம்ம சில கேம்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. என்னடா அது ஸ்கூலுன்னு சொன்னீங்க, ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்குது, ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சு என்னடா கதை நீக்காதா இதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒளியிருக்க வளர்த்து கேஸ். இந்த ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணால் அந்த டோர் சவுண்டு கண்டிப்பாக வந்துடுவாமா. வேறு எதுவும் பொருள் கீழே போடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா டோரை நீக்கின்னு வந்துடுவாமா. அதனால் நான் டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு நானும் நீக்கிட்டு வந்தாங்க. சார் வந்து சத்தம் கேட்டுச்சு, என்னடா சடத்தனத்திறந்த சவுண்டுக்கு பார்த்தா இந்த ரேபிட் வந்துட்டு போயிருக்கு, இந்த முயல் மண்டை. அந்த ரேபிட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். அது பேர் வந்து சுகர். ஆமாம் சுகர், சுகரு. ஆனால் நான் கூப்பிட்றது ரேபிட், ஈவில் ரேபிட் கைஸ். அது பேர் முயல் மண்டையன். அவன் வந்துட்டு போயிட்டான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். என்னடா ஒன்றுமே இல்லை. கைஸ் ரெட் கலர் கீ கொடுத்துருக்கானுங்க, எதுக்கும் தெரியல, பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ரூமில் பார்ப்போம், இங்கே ஏதாவது கீ இருக்குன்னு பார்த்தா நீக்கி பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை. இதை பார்த்தா ஒரு ஸ்கூல் மாதிரியே ஃபீல் வரல. பட் ஆனால் கைஸ் ரேபிட் வருது கைஸ். ஆமாம் கைஸ் ரேபிட் வருது. முயல் மண்டையா இங்கே ஆளை காணும் கைஸ். ஆமா கைஸ் இவங்களா ஒளி குஞ்சாட்டு இருக்கும், ஆள் ரொம்ப அகலமாக இருக்கான். ஒரு மிதிச்சா நான் தாங்க முடியாத ஓட்டிடுது. வேகமாக பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவோம். ஏன்னா இவருக்கு பார்த்தா கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவான் கேள்வி பையன். இப்போ பார்த்தீங்கன்னா கதவை நிற்கணும் கைஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிற்குவோம். இப்போ உள்ள போய் ஒழிஞ்சுக்குவோம், இல்லைன்னா வேகமாக வந்துடுவான். சவுண்டுக்கு ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே போய் ஒழிஞ்சுக்க வேண்டியதான். க்ளோஸ் தி டோர். அப்போ ஒரு வழியை நம்ம ஒழிஞ்சாச்சு. ஆனால் ஒடிகிற சவுண்ட் கேட்குது. முயல் மட்டும் கைஸ் வந்துட்டாங்க. இவனோட இவ்வளோ வேகமாக ஓடியாரான். ஐயோ இவன் ஓட்டத்தை பார்த்தா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியாத தெரியுது, எஸ்கேப் ஆக முடியாது தெரியுது கைஸ். ஜெயிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி எஸ்கேப் ஆக முடியாது. கீழே போகாம தெரியுது. இதில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒன்று என்ன ப்ளூ கலர் கீ கைஸ். இந்த ப்ளூ கலர் கீ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு ட்ராவில் பார்த்தோம், அந்த ட்ராவோட கீ நினைக்கிறேன். இப்போ நம்ம கீழே தான் போகணும். ஏன்னா டோரை நினைக்கிறேன் வேலை வேகமாக ஒடியாந்துடுறான். அதனால் முதல்ல எங்கே போய்க்கணும் பார்ப்போம். இதே நல்லா டோரு வந்துடுவாங்க கைஸ். இப்போ நம்ம கீ போயிடலாம். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கீ போடுற லாக்கு. என்னடா உள்ள ஒன்றுமே இல்லை இதில். என்னடா இது கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீஸ் டப்பா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டோரில் வந்து லாக் ஆகிருக்கும். அதுக்கு வந்து இந்த கிரீஸ் விட்டா போதும் அது அன்லாக் ஆகிரும். அதுக்குள்ளே இந்த முயல் மண்டையார் வர ஆரம்பிச்சிட்டான். கைஸ் அதான் வராமல் இருக்கும், அங்கே தான் இருக்கான். இன்னும் மேலே போடாம போகுது. இது நம்ம அந்த டோர் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது, அதுக்கு தான் போய் கிரீஸ் விடணும். அதுக்குள்ளே இவன் வேறு மேலே போகிறான், பைத்தியக்கார பையன். விடுங்க, இவனை போட்டு மாதிரி வெப்பன்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து முதல்ல நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும். இந்த எல்லோ கீ பார்த்தீங்களா, எல்லோ கீ அதை கண்டுபிடிக்கணும். எங்கடா இருக்கு கைஸ் எல்லோ கீ, சூப்பர். இப்போ இந்த எல்லோ கீ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, பக்கத்து ரூம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் அந்த எல்லோ கீ போட்டு அந்த வீடு எப்படி கடத்திச்சிருக்கு. இந்த டோர் நீக்கினேன், சவுண்டுக்கு வருவான்னு நினச்சி நானும் வெளியே இருந்தேன். பட் ஆனால் அவன் வரல கைஸ், சம்திங் ராங். என்னாச்சுன்னு தெரியல, வரல அவன். ஆனால் தடியா எங்கடா போயிருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்ரூம் சைடு வந்து பார்த்தேன், அங்கே தான் க்ரௌபா இருக்குது. சூப்பர், க்ரௌபா இருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவைப்படுது நம்ம இன்னொரு ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு. அவன் பார்த்தீங்கன்னா அவன் வெளியே இருக்கான், இரும்பு டோருக்குள்ளே தான் இருந்தான். இதான் கைஸ், மொதல் ஃப்ரெண்டை காப்பாற்றிடுவோம். வாடா. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏற்றியாச்சு, அவனை சொல்லியாச்சு. அவன் பஸ்ஸில் நேரத்தில் போய் உட்காந்துருப்பான். போயிட்டான்னு தெரிய பார்ப்போம். ஆமாம் கைஸ் போயிட்டான். ரேபிட் வருது. ஐயோ முயல் மண்டையை வரான். இது என்னடா டிஃப்ரெண்டாக இருக்குது, இதை நான் பார்த்ததே இல்லையே. சரி விடுங்க, பார்ப்போம். ஐயோ வந்துட்டாங்க கைஸ். ஓடுறான். அந்த சைடு ஒரு டோர் ஓப்பன் ஆகுமா, இதுக்கு தான் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியாக இருப்போம். ஏன்னா வந்தானா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிறாங்க கைஸ். இவனை மாதிரி எவனும் அடிக்க மாட்டான். இது வரைக்கும் நான் விளாண்ட ஹாரர் கேமில். அங்கே நின்று போஸ்ட் கட்டிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃப்ரெண்டை காப்பாற்றிடுவோம். சீக்கிரமே நீ வண்டியில் உட்காடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ரெண்டையும் வண்டியில் ஏற்றியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 3வது ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கீ வேணும். ஆனால் அந்த க்ரீன் கீ இருக்க பார்த்தீங்கன்னா நமக்கு சில ஐட்டம்ஸாக தேவைப்படுது. என்ன தேவைப்படுது, ஹேமர் தேவைப்படுது. அந்த ஹேமர் வந்து ஒரு இதுக்குள்ள பெட்டியில் போட்டு வச்சிருப்போம். அந்த ஈவில் ரேபிட், அந்த ரேபிட் இருந்து பார்த்தீங்கன்னா அது சீக்கிரட்டான ஒரு இது ஒளி வச்சிருக்கோம். அதை போய் நம்ம கண்டுபிடிக்கணும். அது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கீ நமக்கு தேவை. ஆல்ரெடி ரெட் கலர் கீ எடுத்தாச்சு. ஆனால் அந்த பெட்டி எங்கே தெரியல, தேடிட்டு இருக்கேன். மேலே தாங்க இங்கே இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றி ரிலீஸ் பண்ணணும். இந்த ரூபா தான் நினைக்கிறேன். ஓப்பன் ஆயிரும். போட்டாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சுக்குவோம், சீக்கிரம் வந்துட போகுது. அவ்வளோதான் ஒழிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் ரேபிட் வேகமாக ஒழிந்துட்டு இருக்குது.
தனியே முடிச்சது. டேய் என்னடா இவ்வளோ ஏமா வருது? இவன் வரத பார்த்தா நம்ம எஸ்கேப் ஆக முடியாது வந்தது கைஸ். இவன் என்னமோ இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறான் கோமாளி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரீன் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேமர் தேவைப்படுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெட்டி கண்டுபிடிக்கணும். அந்த பெட்டி கண்டுபிடிச்சாதான் ஹேமர் எடுக்க, இந்த ஹேமர் எடுத்தாதான் இந்த பலகை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம 3வது ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும். அந்த கிரீன் கீ அங்கே இருக்குங்க தான் உள்ள பூந்து ஒரு மாதிரி வெண்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க லூசு பசங்க. விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவில் ரேபிட் போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டானா இல்லையான்னு தெரியல. வந்துடுறது போறாங்க. எங்க சந்தேகமா இருக்குது. அவன் போறானா தெரிய மாட்டேது, வரானா தெரிய மாட்டேது, எங்க பண்றானே தெரிய மாட்டேது. ஆனா டோர் அடிக்க மட்டும் வேக முடியாதுறான். சவுண்டு மட்டும் கேட்குது. கீழே போயிட்டா போல தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் போய் பொருளுக்கான பார்க்க சொல்லிட்டு வேகமாக வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் இந்த பெட்டி இங்கே இருக்குது. அவங்க ஐயா எத்தனை நாள் தெரியாம போச்சு. நான் வேகமாக ஹேம எடுத்துகிட்டு போய் பழைய உடைக்கணும் சொல்லிட்டு வேகமாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த கதை நிற்கிறது அந்த ரேபிட் வேக முடியாமல் கேஸ் வேகமாக ஒழிஞ்சு போ அடிச்சிட்டான்டா ஒய்யால மண்டையன் ஒய்யால. நான் அப்புறமா அது கவனிச்சுக்கலாம்டா டேய். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் போயிடுச்சு. இப்போ 2வது லைஃபு நிற்கிறோம்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல போய் இந்த மேலே இருக்கிற பிளாங்க் உடைக்கணும். அதுக்கு மேலே இந்த ஈவில் ரேபிட் எங்கேருந்து தெரியலையே. மேலே இருக்கானா இல்லை பாத்ரூம் சைடு ஒழிஞ்சிருக்கானா எங்கே இருக்கானு தெரியல கைஸ். பார்த்தீங்கன்னா டோர் நம்ம நீக்கி சாத்த முடியல. நீக்கினா அவ்வளோதான் முடிஞ்சது வந்துருக்குது. நம்ம நீக்கி சாத்தனா கூட அவன் வேகமாக ஓடியான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டோர் நீக்க மாட்டேது. அவ்வளோதான். சாத்தனை நீக்கினதான் அவ்வளோதான் கைஸ். மறுபடியும் சாத்த முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எக்ஸ்ட்ரா இது டோர் இருந்து ஆஃப் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்பயும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகல. அவன் வர சவுண்டு கேட்குது. அவன் வரட்டும். அவன் ஜஸ்தி கொடுத்து நம்ம போகணும். வரலாம் கைஸ். டேய் தடியா வாடா இங்கே முயல் மண்டையா. இவனோட பெரிய எம்சியா இருக்கு கைஸ். இவன் பார்த்தீங்கன்னா நம்மளால நோக்கி வந்துட்டு இருக்கான். அப்படியே சைடில் போக மாதிரி போவான். பட்டானா அப்படின்னு நேரம் நம்மகிட்ட தான் வருவான். அவங்ககிட்ட 2 ஃப்ரெண்டையும் பஸ்ஸில் ஏற்றியாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனை காப்பாற்ற நம்ம போராடிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சரி போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம மேலே போயிடுவோம். மையால ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். இவனை போட்டு தர மாதிரி ஒரு கன் இல்லை. வெப்பன் இருக்குது கைஸ். ஆனால் இந்த மாதிரி வெப்பன் கிடையாது. அது வந்து கண்ணி வெடி. அந்த கண்ணி வெடி வச்சு லேண்ட்மைன் வச்சு தான் அவனை வெடிச்சு வைக்க முடியும். ஆனால் அது வந்து அவனோட இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ரேபிட் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் செட் ஆகும். இவனுக்கு செட் ஆகாது. ஏன்னா இவன் செத்தாலும் திரும்பி வந்துடுவான். அவங்க செத்தா அவ்வளோதான். அவங்க கதை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் கீ எடுத்தாச்சு. இப்போ அந்த கிரீன் கீ கொண்டு போய் முதல்ல நம்ம 3வது ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறோம். சீக்கிரம் ஓடுறான். எங்கே தெரியும் தெரியும் அந்த ஈவில் ரேபிட். டே எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கேன். அவன் போய் லெஃப்ட் சைடு போகும்போது கைஸ் நம்ம அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டோம். அவன் கிரீன் கீ போட்டு 3வது ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறோம். ஓடி 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 ஓடி. என்னடா 3 பாய் ஃப்ரெண்டு தானா? ஒன்று கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன வரலாம் இருக்கான். வந்துட்டு கைஸ் ரேபிட் அங்கே வந்துட்டு இருக்கிறான். பார்த்தீங்கன்னா நம்ம 3வது ஃப்ரெண்டை காப்பாற்றியாச்சு. போடா உள்ள ஒரே பஸ்ஸுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னது ரெசிவ் வித் ஒயிட் கீ கைஸ். நம்ம வந்து ஒயிட் கீ கன்வெர்ட் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒயிட் கீக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஃப்ரெண்டு கிட்ட இருக்கும்போது தெரியுது. அந்த 3rd ஃப்ரெண்டை காப்பாற்றணுன்னே அவன் ஒயிட் கீ நமக்கு கொடுத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பஸ் கீ வேணும். இப்போ அங்கே ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கீ இருந்தது. ஒயிட் போட்டு இருந்தது. அதை போய் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் ஆகும். ஏன்னா கீ தேவையில்லை. ஒயிட் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துட்டான். 3வது நம்ம எவனை காப்பாற்றுறோமோ அவன் கொடுத்தான். அவன் கீ இருக்கும். ஒயிட் கீ அவன் கொடுத்துருவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கீ எடுத்துகிட்டு போட்டு என்னடா இங்கே 2 பேர் இருக்கானு. டே என்னடா அசையமைக்கிறானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அவன் நடக்கிற இதில் வந்து ஒரு பேட்டரியாக சின்னதாக இருக்கும். அந்த பேட்டரி எடுத்து இங்கே ஒரு டோர் இருக்கும் பார்த்தீங்களா. டோர் பக்கத்தில் ஒரு லாக் ஆட் இருக்குது. அதில் கொடுத்தா அந்த எலக்ட்ரிக் லாக் ஆட் இருக்கும். அதில் கொடுத்தா அந்த டோர் ஓப்பன் ஆயிடும். அதில் தான் பஸ் கீ இருக்குது. வேன் கீ. அந்த வேன் எடுத்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். அதுதான் இன்னைக்கு டாஸ்க்கு. ஆனால் இவங்க முதல்ல போட்டு தரணும். அது வந்து என்ன இந்த பேட்டரி லேண்ட்மைன் மூலம் கண்டுபிடிக்கணும். ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே தான் கேஸ் இருக்குது பேட்டரி. பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்துருவோம். இந்த பேட்டரி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் அதை செட் பண்ணிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் 2 பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் இருக்கும். மேலே ஒருத்தன் இருக்கும். இப்போ கீழே இன்னொன்று இருக்கும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இவங்க 2த்தையும் போட்டு தரணும். இல்லைன்னா நம்மளை போட்டு தெளிவானுங்க சீக்கிரம். இருக்கிறதே கொஞ்சம் லைஃப் தான். ஆல்ரெடி அந்த முயல் மண்டை ஒட்டை வந்து நம்ம பிடிச்சிட்டான். இப்போ மறுபடியும் வந்தாலும் கண்டிப்பாக பிடிச்சிருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2த்தையும் போட்டு தரணும். ஏன்னா 2 பேர் இருக்கானுங்க. ஒரு டைம் பிடிச்சிட்டானுங்க போது அவ்வளோதான். 2 லைஃப் இதுலேயே மிஸ் ஆகிடும். அவ்வளோதான் கேம் ஓவர் ஆயிடும். மொத்தம் போட்டு தரணும். அங்கே படிக்கிற கீழே லேமே இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செட் பண்ணிடலாம். போடா ஃபர்ஸ்ட்டு கீழே கொண்டு போட்டு தரணும். அதுக்கப்புறம் மேலே போட்டு தரணும். வெளிக்கு நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். தேவையில்லை கேஸ். அவனை போட்டு தர தேவையில்லை. ஏன்னா அவன் தோரணைக்கு நம்ம ஓடி போயிடுவான் பையன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 லைமன் தூக்கிடுவோம். சீக்கிரம் வந்துரு வா வேமா. இப்போ பார்த்தீங்கன்னா லைமன் வந்து வச்சிருவோமா. அவன் போயிட்டு அரை மணி நேரம் ஆகும்போது அங்கே போயிட்டான். முயல் மண்டே வாடா சீக்கிரம். இப்போ வந்து நீங்கள் லைமன் வச்சாச்சு. வருவான் இல்லை வந்தோடனே அவன் செத்து போயிடுவாங்க. இப்போ பாருங்க என்ன வந்து பார்ப்போம். என்னடா பண்ணிட்டு இருக்கிறான். மேலே கூட வேகமாக போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிறவன் எங்கேயோ போய் சுற்றிட்டு வந்துருக்கான். சீக்கிரம் வாடா. நீ சாவதான் நான் கண்ணில் பார்க்கணும்டா.
என்னடா ஆச்சு. ஆனா இவங்க பார்த்து என்ன தோணுது கைஸ், அந்த எவ்ரி பேட்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வரும், அந்த ஆடுல தான் இந்த மாதிரி முயல் வச்சுக்கிட்டு இதை ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலயே ஒரு கேம் கொண்டு வந்துட்டானுங்க. ஆனா நம்ம ஃபன் பண்ண போறதில்ல, நம்ம தெருக்கி விட போறோம். போடு. மொத முயல் மண்டையில போட்டு வச்சு, ரெண்டாவது மேலே வந்துருக்கான். நான் கூட அவனை போட்டுத்தல, அவன் ஏங்கரே ஓடிடுவான்னு நினைச்சேன். ஆனா பட் அவன் ஒரு சோம்பேறி நாய் போட்டு வேலையை நினைப்பான். அவனுக்கு போய் ஒரு லேண்ட்மைன் வைப்போம். வேறா டே சிக்கோடா. டேய் ஒரு அவன் ஒருத்தன் வாடா சண்டைக்கு வரடி, வாடா சண்டைக்கு. நீ என்ன பார்த்தா என்னடா வாடாண்டா போடு. அவனும் செத்து போயிட்டாங்க. என்னடா படுத்து தூங்கிட்டு இருக்கான், செத்து போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேட்டரி கிடச்சிச்சு. இப்போ மூணாவது பேட்டரி பார்த்தீங்கன்னா அதே என்னடா லேண்ட்மைன் வந்துருச்சு. ஐயோ பேட்டரி எடுக்க முடியலையே. ஓ மை காட். ஆஹா கைஸ் இது பக் ஆயிடுச்சு கைஸ். பேட்டரி தொட்டேன், பட் ஆனால் லேண்ட்மைன் உள்ள விழுந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க முடியாது நம்மளால அந்த பேட்டரியை. அந்த பேட்டரி எடுத்து தான் நம்மளால கரெக்டாக போட முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டரி இங்கே கீழே இருக்கும். நான் இங்கே இருக்கு, நான் பார்த்துருக்கேன். அந்த பேட்டரி இங்கே பேட்டரி காணும், இங்கே இருக்கு. இங்கே இருக்கு. இப்போ இன்னொரு பேட்டரி மேலே பார்த்தீங்கன்னா லேண்ட்மைன் உட்காந்துருச்சு. இப்போ எப்படி பேட்டரி எடுக்குன்னு தெரியல. நானும் லேண்ட்மைன் தூக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் லேண்ட்மைன் எடுக்க முடியல. சரி லேண்ட்மைன் போகணும், அது பக்கத்தில் போனால் வெடிச்சு செத்து போயிடுவோம், மறுபடி வருவோம்னு நினைச்சேன். ஆனால் லேண்ட்மைன் போகவே இல்லை, லேண்ட்மைன் அப்படியே இருக்குது. அப்போதான் கைஸ் தெரியுது இப்படி ஒரு பக்காக நான் சொல்ல பார்க்கல. அவர் வச்சாய் பாருங்க கைஸ், பேட்டரி மேலே போய் லேண்ட்மைன் உட்காந்துருச்சு. நானும் சரி பக்கத்துலேயே உட்காந்து பண்ணி பார்த்தா வருன்னு நினைச்சேன், பட் வரவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா அந்த ஒரே ஒரு பேட்டரி கிடைச்சா போதும், அவ்வளோதான். போய் டோரை நீக்கி வெப்பன் கீ வேன் கீ எடுத்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் இப்படியாவும் நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ், கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சரி விடுங்க. பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. இப்போ நம்ம பஸ் கீ பார்த்தீங்களா, பஸ்ஸில் போய் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் எஸ்கேப் ஆக முடியுமான்னு. ஏன்னா ஏதாவது பக்கு கீதை ரிலீஸ் ஆகும் என்னமோ. போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டில்ல வேன்கிட்ட போயிட்டு இருக்கோம். வேன்கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். அப்போ அந்த லேண்ட்மைன் போயிருக்கோம். அப்போ பேட்டரி கிடச்சுன்னு நினச்சி நானும் போனேன் கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. என்னடா சவுண்டு கேட்குன்னு நானும் போய் தெரியாமல் எட்டி பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த முயல் மண்டையன் மொய்யால நான் கொஞ்சம் கூட கவனிக்கல. அவனை முடிய தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் நான் நினச்சிட பார்க்கல. இந்த வேனை பாருங்க, இந்த வேனை எஸ்கேப் வரோம், ஒரே ஒரு கீ தான். இதை பார்த்தீங்கன்னா முயல் மண்டையை நான் பார்த்துட்டான். ஐயோ ஓடுறோம் போது கதையும் வந்து முடிச்சுட்டாங்க கைஸ். ஐயோ வரானே ஓடுதுடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், சான்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணி போடுறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா சி யூ.